Show your power, oh Lord our God. Is a heavenly Father looking at my holiness. பரலோகத்தின் தகப்பன் என்னுடைய பரிசுத்தத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். Without holiness I cannot please God. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை நான் பிரியப்படுத்த முடியாது. Without holiness I cannot enter into heaven. பரிசுத்தம் இல்லாமல் பரலோகத்தின் ராஜ்யம் சுதந்தரிக்க கூடாத காரியம். Without holiness I cannot please my heavenly Father. பரிசுத்தம் இல்லாமல் பரலோகத்தின் தேவனை நான் பிரியப்படுத்த முடியாது. Oh, the Spirit of the Lord is reminding the Christians today that we need to lead a holy life. கிறிஸ்தவர்களால் வாழப்படுகிற தேவனுடைய ஜனங்களுக்கு வார்த்தை மந்தர் சொல்லுகிற ஒரு காரியம் நீங்கள் பரிசுத்தத்தை செய்யுங்க. When we read 1 Peter chapter 1 verse 15, 1 பேதுரு 1 அதிகாரம் 15 வசனத்தை வாசிக்கிற வேளையில் we will understand the expectation of heavenly Father about his children. பரலோக தகப்பன் எதிர்பார்ப்பை குறித்து நாம் பார்க்க முடியும். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்க எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். Hallelujah. 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 We see another expectation of heavenly Father towards his children. நம்முடைய ஜனங்களை பார்த்து தேவன் எதிர்பார்க்கதான் அடுத்த எதிர்பார்ப்பை குறித்து நமக்கு வாசிக்க கேட்டோம். Our Lord is a holy God. நம்முடைய தேவன் பரிசுத்தத்தின் தேவன். Our God is a holy God. நம்முடைய தேவன் பரிசுத்தத்தின் தேவன். There is no sin in him. நம்முடைய தேவனில் பாவம் இல்லை. And Jesus Christ said that can anyone in this world find sin in me? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் என்னில் குற்றத்தை பாவத்தை கண்டுபிடிக்கிறவன் யார்? And this word of God has a name that it is a holy word of God. பரிசுத்த வேதாகமத்துக்கு ஒரு பேர் உண்டு பரிசுத்த வேதாகமம் என்று. And God expects his children to lead a holy life. தேவன் பரிசுத்த தேவ ஆவியானவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் நாம் பரிசுத்த வாழ்க்கை செய்ய வேண்டும் என்று. In all our ways, in all our deeds, in all our character, we need to exhibit God's holiness in our life. நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் நம்முடைய செயல்களிலும் நம்முடைய பேச்சிலும் எல்லாவற்றிலும் தேவனுடைய பரிசுத்தத்தை நாம் வெளிப்படுத்துவதாக காணப்பட வேண்டும். Hallelujah. Hallelujah. As our heavenly Father is holy, நம்முடைய பரிசுத்த தேவனானவர் பரிசுத்தமாய் காணப்படுகிறது போல we need to lead a holy life. நாமும் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். Because in this earthly life the Father wants his children to be like him. உலக பிரகாரம் தகப்பன்மார் நாம் அவர்கள் இருக்கிறது போல அவர்கள் வாழ வேண்டும் என்ற பிள்ளைகள் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று விரும்பி வாஞ்சிப்பார்கள். Not only like father thinks that my children should be more than me. என்னை போல் மாத்திரம் இராமல் என்னை விட மிகுந்த ஒரு அந்தஸ்திலே காணப்பட வேண்டும் நம்முடைய பெற்றோர்கள் எதிர்பார்ப்பார்கள். And this word of God says God loves holiness. அது வேதாகமம் சொல்லுகிறது கர்த்தர் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். My dear friends, தேவனுடைய ஜனங்களே, in this world இந்த உலகத்தில் we see there are many things that distracts us from the holiness of God. பரிசுத்தத்தை நம்மை வேறுதிரிப்பதற்காக நம்மை பிரித்தெடுப்பதற்காக अनेक காரியங்கள் நம்மை வஞ்சிக்கிறதாய் காணப்படுகிறது. We no need to go to in this world and defile our body. நாம் உலகத்தில் கடந்து சென்று நம்முடைய சரீரத்தை அசுத்தப்படுத்துவதற்கு ஒரு எந்த காரணம் தேவையில்லை. Even in our hand there is a mobile that can defile our thoughts. நம்முடைய கரங்களில் காணப்படுகிற செல்போன் மாத்திரமே நம்முடைய சிந்தனைகளை அசுத்தப்படுத்த வல்லதாக இருக்கிறது. Holiness is not only wearing a white dress. பரிசுத்தம் என்பது வெள்ளை வஸ்திரம் தரிக்கிறது மாத்திரமல்ல. Holiness is not only making our physical body clean. பரிசுத்தம் என்பது நம்முடைய சரீரத்தை மாத்திரம் சுத்திகரிப்பது மாத்திரமல்ல. Our thoughts should be clean. நம்முடைய சிந்தை பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். Our words should be clean. நம்முடைய வார்த்தை பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். And our whole life should be holy. நம்முடைய வாழ்க்கை முழுவதும் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். When we read the book of Leviticus, லேவியராகமத்தை வாசிக்கிற வேளையில் God gives first preference to holiness. ஆண்டவர் முதல் காரியங்களை பரிசுத்தத்திற்கு என்று வேறுதிரித்திருக்கிறார். You read lot of times God is telling to the people of Israelites that I am holy, you should live a holy life. ஆண்டவர் சொல்லுகிறார் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து நான் பரிசுத்தரானபடியால் நீங்கள் பரிசுத்தராய் காணப்படுங்கள். Our God is a moral God. நம்முடைய தேவன் ஒரு நீதி நெறியை உள்ள தேவன். He need a moral life from each one of us. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீதி நெறிகளை பின்பற்றுவதில் நாம் காணப்பட வேண்டும். God expects his children to be like him. ஆமென். தேவன் எதிர்பார்க்கிறார் நாம் அவரை போல் காணப்பட வேண்டும் என்று. Yes, my dear friends, தேவனுடைய பிள்ளைகளே, in this world இந்த உலகத்தில் it is very hard to lead a holy life. ஒரு பரிசுத்த ஜீவன் செய்வது என்பது மிகுந்த கடினமான ஒரு காரியம். Without having communication with God, கர்த்தரோடு நாம் தொடர்பற்றவர்களாய் காணப்படுவோமானால், without having the word of God, தேவனுடைய வார்த்தையை நாம் அற்றவர்களாய் காணப்படுவோமானால், we cannot lead a holy life. நம்மால் பரிசுத்த ஜீவன் செய்ய முடியாது. Because God has separated us from this holy evil world. காரணம் கர்த்தர் நம்மை இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் நம்மை வேறுதிரித்திருக்கிறார். Wherever
Wherever you see, people are filled with evil things and unholy things. எங்கெங்கே பார்ப்போமானால் ஜனங்கள் அசுத்த காரியங்கள் நிறைந்திருக்கிறார்கள். Let me tell one example and go forward. நான் ஒரு உதாரணத்தை சொல்லிவிட்டு நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். When I think of holiness, there are two characters that comes into my mind. பரிசுத்தத்தை குறித்து நான் சிந்திக்கிறப்ப இரண்டு காரியங்கள் என்னுடைய மனதில் One காணப்படுகிறது. is Joseph. ஒன்று யோசேப்பு. When we see the life of Joseph in Old Testament, பழைய ஏற்பாட்டில் யோசேப்பை குறித்து நம்முடைய வேதாகமத்தில் பார்க்கிற வேளையில் he was a very significant character among the patriarchs. ஆமென். அந்த பரிசுத்தவான்கள் மத்தியிலே அவர் ஒரு மிகுந்த உதாரணம் நிறைந்த ஒரு மனிதராய் காணப்படுகிறார். When we read Genesis chapter 39, ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் we வாசிக்கிற can வேளையில் understand that Joseph facing a temptation, இந்த இடத்திலே அவர் சோதனைக்குள்ளாக போகிறதை நாம் பார்க்க முடியும். and he was alone at that time. இந்த நேரத்திலே அவர் தனியாக He காணப்படுகிறார். has many chances to commit sin. இந்த இடத்திலே அவருக்கு अनेक முகாந்திரங்கள் பாவம் செய்வதற்கு அவர் His காணப்பட்டது. parents were not with him. அவருடைய பெற்றோர் அவருடைய மத்தியில் He காணப்படவில்லை. was in a foreign land. மற்ற புற தேசத்திலே He காணப்படுகிறார். has so much of freedom to commit sin. பாவம் செய்வதற்கு अनेक முகாந்திரங்கள் He has காணப்பட்டது. many chances to defile his body. தன்னுடைய சொந்த சரீரத்தை அவன் பாழாக்குவதற்கு अनेक முகாந்திரங்கள் அவனுக்கு காணப்பட்டது. But he know one thing. ஆனால் அவன் ஒரு காரியம் அறிந்திருந்தான். Though my parents are not seeing என்னுடைய me, பெற்றோர்கள் என்னை பார்க்காவிட்டாலும், though I may be alone, நான் தனியாக காணப்பட்டாலும், though I have many chances to defile my body, என்னை அசுத்தப்படுத்துவதற்கு अनेक முகாந்திரங்கள் காணப்பட்டாலும், though I have many advantages to if I go with sin, நான் பாவத்தோடு செல்வதற்கு अनेक முகாந்திரங்கள் காணப்பட்டாலும், but my heavenly Father is looking at me. பரலோகத்தின் தகப்பன் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார். My Father is seeing me. என்னுடைய தகப்பனார் பார்த்துக் கொண்டிருக்கிறார். His earthly father is nothing there. He is nothing seeing me. இந்த உலக பிரகாரம் தகப்பன் நம்மை There பார்க்காவிட்டாலும், is a heavenly Father looking at my holiness. பரலோகத்தின் தகப்பன் என்னுடைய பரிசுத்தத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார். Without holiness I cannot please God. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை நான் பிரியப்படுத்த முடியாது. Without holiness I cannot enter into heaven. பரிசுத்தம் இல்லாமல் பரலோக ராஜ்யம் சுதந்தரிக்க கூடாத காரியம். Without holiness I cannot please my heavenly Father. பரிசுத்தம் இல்லாமல் பரலோகத்தின் தேவன் நான் என்னை பிரியப்படுத்த முடியாது. Oh, the Spirit of the Lord is reminding the Christians today that we need to lead a holy life. கிறிஸ்தவர்களால் வாழப்படுகிற தேவனுடைய ஜனங்களை பார்த்து மேத்தர் சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் பரிசுத்த ஜீவன் செய்வர்களாய் காணப்பட வேண்டும். Wherever you are hearing this message, the Spirit of the Lord is reminding today we need to give much preference to holy life. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்கள் கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு நீங்கள் முகாந்திர கொடிகளாய் காணப்பட வேண்டும். Today many youngsters are defiling their thoughts by watching unwanted things on the mobile phone. இந்த செல்போனிலே அவன் தேவையற்ற காரியங்களை பார்ப்பது நிமித்தமாக அநேக வாலிபர்கள் தங்களுடைய வாழ்க்கையை பாழாக்கி கொண்டிருக்கிறார்கள். In the name of studies they are defiling their thoughts. படிப்பு என்கிற காரியத்தில் தங்களுடைய சிந்தனைகளை அவர்கள் அழிக்கிறவர்களாய் When காணப்படுகிறார்கள். we read in Genesis chapter 4 and 5, we see when Lord looked down to earth, he saw that human imagination was evil and corrupted. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற வேளையிலே கர்த்தர் பார்க்கிற வேளையிலே அவர் ஜனங்களுடைய சிந்தனைகள் அசுத்தம் நிறைந்ததாய் காணப்படுகிறது. Where there is no technology in that world, the imagination of human beings are corrupted. How it will be in these days where we have an advanced technology? டெக்னாலஜி போன்றதான காரியங்கள் காணப்படாம அந்த நாட்களிலும் கூட அவர்களுடைய சிந்தனைகள் அசுத்தம் நிறைந்த காணப்பட்ட மாத்திரத்தில் இப்பொழுது டெக்னாலஜி அட்வான்ஸ் நிலையில் காணப்படுகிற வேளையிலே அவருடைய சிந்தனை எப்படி அசுத்தப்பட்டு இருக்கும்? Hallelujah. Hallelujah. God expects his children to be holy. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பரிசுத்தம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் Let us எதிர்பார்க்கிறார். examine ourselves. How is our life? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது நாம் பரிசுத்தம் பார்ப்போமா? Let me go forward. நாம் அடுத்ததாக நாம் கடந்து செல்லலாம். God expects his children to do his will. கர்த்தர் தம்முடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். Gospel according to John chapter 4 verse 24 verse says, யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. Hallelujah. 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 God expects his children to do his will. தேவன் தம்முடைய ஜனங்களை பார்த்து அவருடைய சித்தம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். God's will is revealed in the word of God. கர்த்தருடைய சித்தம் வேதத்தினுடைய வார்த்தையிலே வெளிப்பட்டிருக்கிறது. We are called to do the will of heavenly Father. பரலோகத்தின் தேவனின் சித்தத்தை செய்வதற்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். There are two types of will of God. தேவனுக்கு இரண்டு விதமான தேவனுடைய சித்தம் வெளிப்படுகிறது. One is revealed will of God. வெளிப்பட்டதான கர்த்தருடைய சித்தம். One is secret will of God. ரகசிய கர்த்தருடைய சித்தம். Word of God has many things that says about
will of God. இந்த வேதாகம புஸ்தகத்திலே கர்த்தருடைய சித்தத்தை குறித்தான பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. Living a holy life is the will of God. பரிசுத்த ஜீவன் செய்ய வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். Praising God at all times is the will of God. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பது என்பது கர்த்தருடைய சித்தம். Praying in the presence of God is the will of God. கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்பது கர்த்தருடைய சித்தம். Obeying His word is the will of God. அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். And there is a secret will of God in each and every one of our lives. நம்முடைய ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தருடைய வெளிப்படாத ஒரு சித்தம் காணப்படுகிறது. Hallelujah. ஹல்லேலூயா. Jeremiah, God says to Jeremiah, நம்ம தீர்க்கதரிசி எரேமியா பார்த்து சொல்கிறார், I have chosen you in the womb of your mother. தாயின் வயிற்றில் கருவில் இருக்கிற முன்பே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். Before you were born in the womb of your mother, I knew you. தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பாக நான் உன்னை அறிந்திருக்கிறேன். I appointed you as a prophet to the நான் nations. உன்னை ராஜ்யங்களுக்கு தீர்க்கதரிசியாக நான் உன்னை நியமித்தேன். Hallelujah. ஹல்லேலூயா. The same God has sent His will upon each one of our life. அதே வல்லமையின் தேவன் நம்மேல் சித்தமுள்ளவராக அவருடைய சித்தத்தை எதிர்பார்த்துக் If we கொண்டிருக்கிறார். see, we use many things in this world. உலகத்தில் நாம் அநேக காரியங்கள் பிரயோஜனப்படுத்தி இருக்கலாம். If we think about a small pen, ஒரு பேனாவை எழுதுகிறது பயன்படுத்த ஒரு பேனாவை சிந்தித்து பாருங்க. this pen is created to write. இந்த பேனா எதற்கு உருவாக்கப்பட்டது? அது எழுதுவதற்காக. I use a book here and I use the book to write something on that book. இடத்தில் நான் ஒரு புத்தகத்தை பயன்படுத்துகிறேன், அதை எழுதுவதற்கு நான் பயன்படுத்துகிறேன். And this mic is used to speak. இந்த மைக் ஆனது பேசுவதற்காக பயன்படுகிறது. So there are many things in this world created by man to use the things. இந்த உலகத்திலே மனிதன் சிருஷ்டிக்கப்பட்ட சில காரியங்கள் சில முகாந்திரத்திற்காக உருவாக்கப்பட்டது. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. In the same manner, அதே போல every man in this world was created by God with a definite plan. இந்த உலகத்தில் சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய ஜனங்களும் எல்லா மனிதர்களும் ஒரு சித்தத்தோடு உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். Everyone in this world, God has a definite plan and purpose in their life. கர்த்தர் ஒவ்வொருவரை உருவாக்கி இருப்பதற்கு ஒரு அநாதி சித்தம் காணப்படுகிறது. We need to do something for God. நாம் தேவனுக்கென்று சில காரியங்கள் செய்ய வேண்டும். We need to do something for நாம் God. தேவனுக்கென்று ஏதாவது செய்ய வேண்டும். Because there is only one life. காரணம் நமக்கென்று ஒரே ஒரு வாழ்க்கை தான் There is இருக்கிறது. only one life. நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கை தான் இருக்கிறது. God will call some people to do His ministry. கர்த்தர் சிலரை அவருடைய ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறார். God will call some people to do intercession for people. மற்ற ஜனங்களுக்காக ஜெபிப்பதற்காக சிலரை கர்த்தர் அழைத்திருக்கிறார். God will call some people to be evangelists to many places. மற்ற இடங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து செல்ல சுவிசேஷகர்களாக கர்த்தர் சிலரை அழைத்திருக்கிறார். All those who are washed by the blood of Jesus Christ, God has a definite plan in their life. அவருடைய இரத்தத்தால் வீண்டெடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஜனங்களும் அவர் சித்தமுள்ளவராய் கர்த்தர் காணப்படுகிறார். When we sit in the presence of God, நாம் உட்கார்ந்து இருக்கிற வேளையில், when we ask God to reveal His will, கர்த்தர் அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்தும் என்று நாம் ஜெபிக்கிற வேளையில், He is ready to speak with us. கர்த்தர் நம்மோடு பேச ஆயத்தமாய் இருக்கிறார். Once C.T. said like this. தேவ மனிதரான C.T. ஸ்டட் ஒருமுறை சொன்னார். A great servant of God, C.T. Studd, said like this. தேவ மனிதனாய் இருந்த C.T. ஸ்டட் சொன்னார், There is only one life. ஒரே ஒரு வாழ்க்கை காணப்படுகிறது. It will soon be அது past. வேகமாக முடிந்து விடும். Only what is done for Christ கிறிஸ்துவுக்காக செய்த மாத்திரம் will last forever. என்னாலும் நிலைத்திருக்கும். Hallelujah. ஹல்லேலூயா. One day there were two children to a father. ஒரு தகப்பனாருக்கு இரண்டு பிள்ளைகள் காணப்பட்டார்கள். These two children, these two brothers are called by God for ministry. அந்த இரண்டு பிள்ளைகளுமே கர்த்தருடைய ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள். Elder son was doing ministry. இந்த மூத்த குமாரன் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறான். But younger son did not obey his father and father in heaven to do ministry of God. ஆனால் இளைய மகனானவன் தன்னுடைய தகப்பனாருக்கும் பரலோக தகப்பனுக்கும் செவிகொடாமல் காணப்பட்டான். God called him many times. கர்த்தர் பலமுறை அவனை எச்சரித்தார். But this younger brother did not listen to the call of God. அந்த இளைய குமாரன் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவிகொடாமல் காணப்பட்டார். This elder brother doing a lot of ministry for God and saving many perishing souls to God. அந்த மூத்த குமாரன் தேவனுடைய ஊழியத்திலே அநேகரை இரட்சகர் அந்த தேவனுடைய சமூகத்திலே வழி நடத்துவராய் காணப்பட்டார். And this younger brother was joining in an army and doing some work in this world. அந்த இளைய குமாரனானவர் ஆர்மியிலே காணப்பட்டு ராணுவத்திலே பணியாற்றுகிறவராய் காணப்பட்டார். Here my intention is not to blame any work of this world but to tell what is the specific will of God.
God. ஆமென். அந்த இடத்திலே நான் சொல்லுகிற ஒரு காரியம், இந்த உலக பிரகாரமான எந்த வேலையும் நான் குற்றம் சொல்கிறது நான் காணப்படுகிறவில்லை. ஆனால் தேவனுடைய சித்தம் என்னவென்று நான் புரிந்து கொள்ள வேண்டும். Hallelujah. ஹல்லேலூயா. This younger brother working in army and earning some money in this world. அந்த இளைய குமாரனானவன் ராணுவத்தில் பணியாற்றி சில காசுகளை செலவழிக்கிற காணப்பட்டார். God is using this elder brother as a mighty instrument to bring many souls and to build his kingdom. ஆனால் கர்த்தர் அந்த மூத்த குமாரனை அவருடைய ராஜ்யத்திற்கு என்று வல்லமையாக பிரயோஜனப்படுத்திக் கொண்டிருந்தார். This younger brother in his army training or some work, he was met with an accident. அந்த இளைய குமாரனானவர் அந்த ராணுவத்திலே ஒரு ஆக்சிடென்ட்க்குள்ளாக கடந்து He was சென்றார். admitted in the hospital. அவர் ஹாஸ்பிடலில் அட்மிட் செய்யப்பட்டிருந்தார். He was in a deathbed. அவர் இந்த மரண படுக்கையிலே காணப்பட்டார். There are no hopes for a living. அவருடைய வாழ்க்கைக்கு எந்த ஒரு நம்பிக்கையற்றதான ஒரு This வேளை. elder brother visited his younger brother. அந்த மூத்த சகோதரனுடைய இளைய சகோதரனை பார்ப்பது கடந்து And சென்றார். this younger brother was crying on the deathbed. அந்த மரண தருவாயில் அந்த இளைய குமாரனுடைய மூத்த This சகோதரன் younger brother was crying in the deathbed. அந்த இளைய சகோதரன் மரண தருவாயில் அழுது This elder கொண்டிருக்கிறார். brother is asking, அந்த மூத்த சகோதரன் அவரை பார்த்து கேட்டார், why do you cry? எதற்காக நீ அழுகிறாய்? Because we have hope in Christ Jesus. கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளதான நீ, All those who die in Christ shall rise in resurrection. கர்த்தரில் மேல் மரிக்கிறதான ஜனங்கள் அவருடைய எடுக்கப்படுகிற வேளையில் அவர்கள் All those who எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். are washed in the blood of Jesus Christ has eternal life. நம்ம இயேசு கிறிஸ்து இரத்தத்தால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு பரலோக ராஜ்யம் காத்திருக்கிறது. But this younger brother who was in a death situation is telling to his elder brother that, brother, I am not crying for the death. அந்த இளைய சகோதரன் சொல்லுகிறார், தன்னுடைய மூத்த சகோதரன் பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய மரணத்தை குறித்து நான் பயந்து அளவில்லை. God has called me for his ministry. ஆனால் ஆண்டவர் என்னை அவருடைய ஊழியத்திற்கு என்னை அழைத்தார். After my death I am going to face my heavenly Father. என்னுடைய மரணத்துக்கு பிற்பாடு நான் பரலோக தகப்பனை நான் பார்க்க போகிறேன். My dear friends, do we need to remember one thing this evening? தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் ஒரு காரியத்தை நம்ம யோசிக்க வேண்டும். All those who are watching and all those who are seated here, one day we need to stand at the throne of Jesus Christ. இதை கவனிக்கிறான ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நாம் உறுதி கொள்ள வேண்டிய ஒரு காரியம், ஒரு நாள் நாம் தேவனுடைய சமூகத்திற்கு தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நாம் கடந்து செல்ல வேண்டும். One day we need to submit all our accounts at the judgment throne. அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நம்முடைய எல்லா கணக்குகளையும் காட்ட வேண்டும். When this younger brother is in the deathbed, he started to fear for the judgment of God. அவருடைய மரண தருவாயிலே காணப்படுகிற வேளையில் அவருடைய மரணத்தை குறித்து தான் நம்ம பயமுள்ளவராய் He is காணப்பட்டார். crying and telling to his elder brother that, Lord, brother, God has called you for ministry and you are doing a wonderful ministry and saving many souls to Christ, but God called me, but I disobedient to the word of call of God. அந்த இளைய குமாரன் மூத்த குமாரனை பார்த்து சொல்கிறார், கர்த்தர் உன்னை அழைத்து உன்னை வல்லமை பிரயோஜனப்படுத்தினார், ஆனால் நான் அவருடைய சித்தத்தை செய்யாமல் நான் காணப்படுகிறேன் என்று. God called me many times, but I was disobedient to the call of God. ஆண்டவரே பரமுறை அழைத்த வேளையில் நான் கர்த்தருடைய சத்தத்திற்கு நான் செவிகொடாமல் காணப்பட்டேன். This younger brother was crying like anything. அந்த மூத்த சகோதரன் நம்மை அழ ஆரம்பித்தார். And he is looking at the elder brother and saying, brother, you have won many souls to Christ. ஆமென். அந்த சகோதரன் பார்த்து சொன்னார், நீ கிறிஸ்துவுக்கு அநேகரை நீ ஆயத்தப்படுத்திக் If I கொண்டாய். face Jesus Christ after my death, how can I face with empty hands? இந்த பரலோக மரணத்திலே நான் கர்த்தரை சந்திக்க போவேனானால் என்னுடைய வெறுமையான பாத்திரத்தோடு நான் கர்த்தரை எப்படி சந்திப்பேன்? How can I face my heavenly Father with empty hands? வெறும் கையோடு நான் கர்த்தருடைய பரலோகத்தின் தேவனை நான் எப்படி சந்திப்பேன்? Let me remind the statement of C.T. Studd once again. அவன் சிட்டி சொன்னதான அந்த வார்த்தையை நான் ஒரு முறை கூட சொல்ல ஆசைப்படுகிறேன். Only one life, ஒரே ஒரு வாழ்க்கை, it will soon be அது past. சீக்கிரமாக முடிந்துவிடும். Only what is done for Christ கிறிஸ்துவுக்கு நீங்கள் செய்ததான காரியங்கள் will last forever. என்றும் நிலைத்திருக்கும். Hallelujah. ஹல்லேலூயா. Today we are all called by God நாம் யாவரும் கர்த்தரால் to அழைக்கப்பட்டிருக்கிறோம். do something for God, கர்த்தருக்கு நீ ஏதாவது செய்ய வேண்டும் to என்பதற்காக involve in ministry in some or other way. ஒரு முறை மற்ற விதங்களில் கர்த்தர் ஊழியத்தில் கர்த்தர் நம்மை Today God பிரயோஜனப்படுத்துகிறார். is calling, if you have the gift of intercession, pray for the people. விண்ணப்பத்தின் ஆவி கர்த்தர் தந்திருப்பேரானால் நீங்கள் மற்ற ஜனங்களுக்காக விண்ணப்பம் செய்ய வேண்டும். Today if you
you are called by for ministry, do the ministry of God. கர்த்தர் உங்களை ஊழியத்திற்கு அழைத்திருப்பாரானால் நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை மாத்திரம் செய்ய வேண்டும். We all need to stand at the throne of Jesus Christ. நமக்கு அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக நாம் ஒவ்வொருவரும் நிற்க வேண்டும். When we stand at the throne of Jesus Christ, Jesus Christ will ask, what you have done for me in this world. உலகத்திலே கர்த்தர் நீங்க என்ன செய்தீர்கள் என்று கர்த்தருடைய சிங்காசனம் முன்பாக காணப்படுகிற கர்த்தர் நம்மை பார்த்து கேட்பார். When Jesus Christ will ask what you have done for me, you might say, I have built a good building in this world. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களிடத்திலே பார்த்து கேட்கிற வேளையிலே நான் எனக்கு ஒரு வீட்டை நான் கட்டினேன். You may say, I have brought up my children and gave them good education and get them married. என்னுடைய பிள்ளைகளை நன்றாக படிக்க வைத்து அவர்களை திருமணம் செய்து கொடுத்தேன் என்று. And you may say, I have found a good fame in the society. சமுதாயத்தில் நல்ல ஒரு அந்தஸ்துடன் நான் வாழ்ந்தேன் என்று. You may say, I have earned good money and fame in the society. மிகுந்ததான பணங்களை சம்பாதித்து நல்ல பெயர்களை நான் சம்பாதித்தேன் என்று. But Jesus will tell, ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்வார், you have earned money for yourself. நீ பணத்தை சம்பாதித்து அது உனக்காக என்று. You have brought up your children for yourself. இந்த பிள்ளைகளை நீ உனக்கென்று நீ வளர்த்தாய். You have built building and houses for இந்த yourself. வீட்டை உனக்கென்று நீ கட்டினாய். What did you do for me? ஆனால் எனக்கென்று நீ என்ன செய்தாய்? What did you do for me? எனக்கென்று நீ என்ன To the செய்தாய்? Spirit of the Lord is asking each one of us, பரிசுத்தாவின் ஒவ்வொருவரோடு கர்த்தர் திருவுளம் பெற்றுகிறார். what did we do for Jesus Christ? கர்த்தருக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? What did we do for Jesus Christ? கர்த்தருக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? When we face Jesus Christ at the throne of heaven, உங்கள் சிங்காசனத்தின் முன்பாக கர்த்தரை சந்திக்கிற மாத்திரத்தில், oh, what are we going to present before Jesus Christ? கர்த்தருக்கு முன்பாக நாம் என்னத்தை செலுத்த போகிறோம்? If you are a person who are used by God Almighty, you can boldly go to the heaven and say, Lord, I have many great things for you. கர்த்தரால் பிரயோஜனப்படுத்துகிறார் நீங்களா காணப்படுவீர்களானால் கர்த்தர் முன்பாக கடந்து செல்கிற வேளையிலே அவர் கர்த்தருக்கு என்ன செய்த காரியங்களை அவருக்கு முன்பாக நாம் செலுத்த முடியும். Everybody in this world has a good opportunity to do something for God. உலகத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு தேவ ஜனங்களும் தேவருக்கென்று ஏதாவது செய்வதற்கு கர்த்தர் ஸ்லாக்கியத்தை வைத்திருக்கிறார். Everybody in this world will get an opportunity to work for God. கர்த்தருக்கு பயன்பட கர்த்தர் ஏதாவது ஒரு ஸ்லாக்கியத்தை நமக்கு வைத்திருக்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. If you don't know what to do, pray in the presence of God. The Spirit of the Lord will tell you what you have to do for the building of the kingdom of God. நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அறியாமல் காணப்படுவீர்கள். கர்த்தருடைய சமூகத்தில் காணப்படுகிற வேளையிலே கர்த்தரை பார்த்து முறையிட வேளையில் கர்த்தர் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு கற்பித்து தருவார். ஹல்லேலூயா. Let me quickly go to the last point. அடுத்ததான நம்முடைய சிந்தைக்காக God expects his children to be led by the Spirit of God. கர்த்தர் எதிர்பார்க்கிறதான ஒரு காரியம் நம்முடைய ஜனங்கள் அவருடைய பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட வேண்டும் When we என்று. see Romans chapter 8 verse 14, ரோமர்கள் நிருபமனுடைய 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கிற வேளையில், மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். hallelujah. ஹல்லேலூயா. All those who are led by the Spirit of God are the children of God. பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற அவருடைய தேவனுடைய குமாரராக புத்திரராக காணப்படுகிறார்கள். Bible says வேதாகமம் சொல்லுகிறது, God expects his children to be filled by the Holy Spirit. தேவனுடைய ஜனங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும். God expects his children to have communication. தேவனுடைய சமூகத்தில் ஒரு உரையாடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். God expects his children to be holy life. தேவ ஜனங்கள் பரிசுத்தமுள்ள ஜீவிதம் செய்யவர்களாக காணப்பட வேண்டும். God expects his children to do his will. கர்த்தருடைய சித்தம் செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். God expects his children to lead by the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட வேண்டும் என்று கர்த்தர் These வாஞ்சிக்கிறார். are the days of the Holy Spirit. இதுதான் பரிசுத்த ஆவியின் நாட்கள். These are the days of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரின் நாட்கள். When we are led by the Holy Spirit, we can do much for God. பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுவோமானால் நாம் கர்த்தருக்கு பெரிய காரியங்களை செய்ய முடியும். When we read in the Luke chapter 4 verse 1 and go following, we can understand that Jesus Christ was full of spirit. லூக்கா நிருபமனுடைய சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் கீழே வசனம் வாசிக்கிற வேளையிலே பரிசுத்த தேவ ஆவியானவர் நடத்தப்பட்டவராய் இயேசு கிறிஸ்து காணப்பட்டார். Wherever Jesus was led, he was led by the Spirit of God. இயேசு கிறிஸ்து எங்கே நடத்தப்பட்டாரோ அவர் பரிசுத்த ஆவியின் நிறைவினால் நடத்தப்பட்டார். A person filled with the Holy Spirit can be used mightily by God. பரிசுத்த ஆவியின் நிறைவுப்பட்டான தேவ பிள்ளைகளாய் காணப்படுகிறவர்கள் வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை நடத்த முடியும். Holy Spirit is given to a believer not to sit and praise God, but to go in mission field and to work for him. தேவ ஜனங்களை கர்த்தர் எதற்காக நிரப்பி இருக்கிறார் பார்ப்போமானால் வெறுமையாக ஜெபித்து நம்முடைய வாழ்க்கையை ஓட்டுவதற்காக அல்ல, அவருடைய சமூகத்தில் நாம் காணப்பட்டு கர்த்தருக்கு நன்றிகளை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. We are filled
filled by the Holy Spirit and started to speak in tongues and pray for the many perishing souls. நம்மை வளர்ந்து போகிற ஜனங்களுக்காக கர்த்தருடைய சமூகத்திலே நம்முடைய பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டவர்களாய் நம்முடைய அவருடைய பாஷையில் கர்த்தரை ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட The வேண்டும். Spirit of the Lord will enable us to do something for the God. பரிசுத்த ஆவியானவர் அவருக்கென்று நாம் சில காரியங்களை செய்வதற்கு கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். Let me tell one thing. ஒரு காரியத்தை நான் சொல்ல Those who are ஆசைப்படுகிறேன். filled with the Holy Spirit, they cannot sit in one place. பரிசுத்தாவில் நிரப்பப்பட்ட ஜனங்கள் ஒரு இடத்திலே அமர்ந்திருக்க முடியாது. That means they cannot be in one place. அவர்கள் ஒரு இடத்திலே தரித்திருக்க முடியாது. They will go and preach the word of God. கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் பிரசங்கிப்பார்கள். The Holy Spirit will tell them to speak to that person. பரிசுத்தாவின் நியந்திரத்தில் பேசுவதற்கு இடைபடுவார். The Holy Spirit will enable that person to speak to somebody about Jesus Christ. சொல்வதற்காக கர்த்தர் நம்மை ஏவுகிறவராய் காணப்படுவார். We read in book of Acts chapter 8, we can understand that Holy Spirit is enabling, inspiring Philip to go to preach to eunuch of Ethiopia. அப்போஸ்தலருடைய 8ஆம் பார்க்கிற வேளையிலே கர்த்தர் பரிசுத்த ஆவியான பிலிப்பை பார்த்து நீ அந்த வைக்கப்பட்ட அந்த அதிபதியிடத்தில் கடந்து சென்று கர்த்தருடைய வார்த்தை பேச வேண்டும் என்று கர்த்தர் ஏவுகிறதை பார்க்க முடியும். Hallelujah. Hallelujah. If you are really led by the Holy Spirit, you will always have something to do for God. நாம் பரிசுத்தமாய் நடத்தப்படுவோமேயானால் கர்த்தருக்கு சில காரியங்களை கர்த்தர் நம்மை செய்ய If you are led பலப்படுத்துவார். by the Holy Spirit will tell something, you have to go and pray for that person. கர்த்தருடைய பரிசுத்தமாய் நாம் நடத்தப்படுவோமானால் கர்த்தர் நம்மை ஏவுவார். அந்த மனிதனுக்கு போய் நீ ஜெபி என்று. Acts chapter 2 verse 17 says that in the last days God will anoint his people with his Holy Spirit. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கிற வேளையிலே கர்த்தர் கடைசி நாட்களிலே தன்னுடைய ஜனங்களை அவருடைய பரிசுத்தமாய் நிரப்புவார். Luke chapter 11 verse 13 says that all those who ask his heavenly Father about the Holy Spirit, God will grant them the Spirit without measure. லூக்கா 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற நம்முடைய ஜனத்துக்கு அவருடைய பரிசுத்தமாய் நிரப்ப வல்லவராய் இருக்கிறார் என்று வாசிக்க Many முடியும். of us are asking heavenly Father about these worldly things. நம்ம अनेक தேவனுடைய பிள்ளைகள் உலக பிரகாரமான காரியங்களுக்கு மாத்திரம் நாம் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி When we பார்க்கிறோம். hear the prayers of believers today, they are praying for these worldly things. தேவனுடைய ஜனங்களை ஜெபத்தை நாம் கவனித்து கேட்போமானால் அவர்கள் உலக பிரகாரமான காரியங்கள் மாத்திரம் தான் தேவனுடைய சமூகத்தில் Whenever காணப்படுகிறார்கள். we see their words, they are asking for what to eat, what to wear, where to live, what to go. அவர்களுடைய ஜெபத்தை கேட்போமானால் என்னத்தை செய்ய வேண்டும், என்னத்தை குடிப்போம், என்னத்தை செய்வோம் என்கிற ஏக்கமுள்ளவர்களாய் காணப்படுகிறார்கள். But our prayer should be what our heavenly Father expects. ஆனால் நம்முடைய ஜெபம் எப்படி காணப்பட வேண்டும் என்றால் தேவன் என்ன சித்தமாய் இருக்கிறார். Luke chapter 11 verse 11 to 13, if we read, we can clearly understand that. லூக்கா 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிற வேளையிலே பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். Hallelujah. Hallelujah. The people, the parents, the father of this world will give something beneficial to his children. உலக பிரகாரமான தகப்பன்மார் தம்முடைய பிள்ளைகளுக்கு இது நல்ல காரியங்களை செய்ய If வல்லவராய் I ask காணப்படுகிறார்கள். something for my father, he will do more than what I ask. தகப்பன் கேட்பானால் அவர் நான் வாஞ்சிப்பதற்கு மேலான காரியத்தை அவர் செய்வார். And Bible says, வேதமாகம் if சொல்கிறது you ask for the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர் கேட்பீர்களானால் Lord will definitely give you the power of the Holy Spirit. அந்த பரிசுத்த ஆவியானவர் வல்லமையான கர்த்தர் நிச்சயமாக நம்மை Today நிரப்புவார். the Lord wants each one of us to fill with His Spirit. இந்த சாயங்காலம் கடந்து வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் நம்மை அவருடைய பரிசுத்த ஆவியானவர் நிரப்ப ஆசைப்படுகிறார். We need to be enabled by the Holy God. நம்ம அவருடைய பரிசுத்த ஆவியானவர் நாம் நடத்தப்பட வேண்டும். When the Holy Ghost fire come upon a person, he will be not an ordinary but extraordinary life. பரிசுத்த ஆவியானவர் நடத்தப்படுகிற தேவ மனிதன் அவன் தன்னுடைய ஒரு சாதாரண வாழ்க்கை செய்யாமல் அசாதாரணமான ஒரு வாழ்க்கை செய்வர்களாய் Holy காணப்படுவார்கள். Spirit will use the person to do an extraordinary ministry. ஒரு அதிசயமான ஆச்சரியமான காரியத்தை அவர் உள்ளத்தை அபிஷேகம் பெற்ற தேவ ஜனங்கள் செய்ய முடியும். God expects children to have a proper communication with Him. கர்த்தரோடு ஒரு உகந்ததான ஒரு உரையாடுகிற தேவ ஜனங்களாக தேவனுடைய பிள்ளைகள் நாம் காணப்பட வேண்டும். God expects children to lead a holy life. ஒரு பரிசுத்தமுள்ள ஜீவிதம் செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். God expects children to do His will. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற அவருடைய சித்தம் செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். God expects children to led by the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரால் நாம் நடத்தப்பட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். If you want to do the will of
God, you need to receive Holy Spirit. கர்த்தருடைய சித்தத்தை நாம் செய்யப்பட வேண்டும் என்றால் கர்த்தருடைய பரிசுத்தாவியை நாம் பெற்றிருக்க வேண்டும். God has a will upon the disciples of Jesus Christ. Then Jesus said, you need to wait in Jerusalem until you are filled with Holy Spirit. அந்த சீசர்கள் கர்த்தருடைய சமூகத்திலே வாஞ்சையுள்ள காணப்பட்ட வேளை கர்த்தர் அவரோடு சொன்னார், நீங்கள் எருசலேமிலே தரித்திருங்கள் என்று. If you want to lead a holy life, you need the Spirit of God. நீங்கள் பரிசுத்த ஜீவிதம் செய்ய வேண்டும் என்றால் கர்த்தருடைய பரிசுத்த ஆவி உங்களிடம் காணப்பட வேண்டும். If you want to lead a holy life, you need to have a proper communication with God. உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கைதான ஒரு செய்ய வேண்டும் என்றால் கர்த்தரோடு ஒரு ஒருங்கிணைந்த வாழ்க்கை நாம் காணப்பட வேண்டும். So we meditated the 4 points. All these 4 points are connected with each other. நாம் தியானித்த 4 காரியங்கள் ஒன்றுக்கொன்று இணைக்கப்பட்டு காணப்படுகிறது. Only a holy vessel can be used by God. பரிசுத்தமான பாத்திரம் மாத்திரம் கர்த்தருடைய சமூகத்தில் பிரயோஜனிக்கப்படும். There are many things in our kitchen. நம்முடைய கிச்சனில் अनेक காரியங்கள் There are காணப்பட்டாலும் many vessels in the kitchen. अनेक பாத்திரங்கள் காணப்பட்டாலும் We use only a washed and good vessel. ஆனால் நாம் கழுவப்பட்டதான சுத்திகரிக்கப்பட்டதான பாத்திரத்தை மாத்திரம் நாம் If you பிரயோஜனப்படுத்துவது want போல God to use you, கர்த்தர் உங்களை பிரயோஜனப்படுத்த வேண்டும் you என்றால் need to be a holy vessel. நீங்கள் ஒரு பரிசுத்த பாத்திரமாய் காணப்பட A வேண்டும். holy vessel is a powerful vessel in the hand of God. ஒரு பரிசுத்தமான பாத்திரம் என்பது கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய கரத்திலே பிரயோஜனப்படுகிற ஒரு பாத்திரமாய் A காணப்படுகிறது. holy vessel is a powerful instrument in the hand of God. பரிசுத்த பாத்திரம் என்பது கர்த்தருடைய சமூகத்தில் பிரயோஜனமான பாத்திரமாய் காணப்படுகிறது. I want all of you to kneel down and we are going to pray. எல்லா தேவ ஜனங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் முழங்கால் படியிடலாம். Hallelujah. Hallelujah. We are going to pray to meet the expectation of the heavenly Father. பரலோக தகப்பன் எதிர்பார்ப்புக்காக நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் நாம் முழங்கால் படியிடலாம். Wherever you are, நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி you just kneel down and start praying கர்த்தருடைய God. சமூகத்தில் நாம் முழங்கால் படியிட்டு தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். I am going to close this prayer with less than 5 minutes. சில 5 நிமிடத்திற்குள்ளாக இந்த ஜெபத்தை நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். Oh, we heard the expectation of heavenly Father. பரலோகத்தின் தேவனின் எதிர்பார்ப்பை குறித்து நாம் இந்த மாலை வேளையில் Lord தியானித்தோம். expects his children to have communication with him. கர்த்தருடைய சமூகத்தில் நாம் உரையாடுகிறவர்களாக கர்த்தருடைய நேரத்தை செலவழிக்கிறவர்களாக கர்த்தர் Lord எதிர்பார்க்கிறார். expects his children to lead a holy ஒரு life. பரிசுத்த வாழ்க்கை செய்வதற்காக கர்த்தர் எதிர்பார்க்கிறார். Lord expects his children to led by the Holy ஒரு Spirit. பரிசுத்த ஆவியின் நிறைவினால் நாம் நடத்தப்பட வேண்டும் என்று கர்த்தர் நம்மை